ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாங்க. நம்ம வந்து கேரளா டீ கடையில் கிடைக்கிற பழம்பொரி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. டீ கடையில் பார்த்தீங்கன்னா மைதா மாவில் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு சேஞ்சுக்கு கோதுமை மாவில் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும். நீங்கள் வந்து நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிருச்சுன்னா மாவு வீணாயிரும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்து திக்காக இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த கன்சிஸ்டன்சி தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது சைடெலாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இது வந்து ஒரு 4 மணி நேரம் புளிக்க விடணுங்க. குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் புளிக்க விட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து அந்த மைதா மாவில் செய்கிற அளவுக்கு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரும். மாவு வந்து ஒரு 4 மணி நேரம் இப்படி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து பாருங்கள் கொஞ்சம் புசு புசுன்னு ஆயிருக்கும். மாவு பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும். கரைச்சி வச்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புளிச்ச மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பழம்பொரி செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும். கடையில் பார்த்தீங்கன்னா மைதா பண்ணுவாங்க. மைதாவில் நம்ம வந்து இந்த கோதுமை மாவில் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா நேந்திர பழம் எடுத்திருக்கேங்க. இது வந்து நல்லா பழுத்த பழம் தான். நான் வந்து இது ஃபுல்லாக உரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஏன்னா நிறைய பழம் இருந்தனால வெளியே வச்சா வீணாயிரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். இப்போது தேவையான பழத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. நான் வச்சுருக்க இந்த பழத்தோட சைஸ்க்கு 2ஆக வந்து கட் பண்ணனா சரியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய பழம் வச்சுருக்கீங்கிறத பொறுத்து அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து நைஸாக கட் பண்ணாதீங்க. நம்ம பஜ்ஜி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ கட் பண்ண பழத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாங்க. பஜ்ஜிக்கு வந்து எப்படி பேட்டரில் டிப் பண்ணி எடுத்து பொரிப்போமோ சேம் அதே வந்து ப்ராசஸ் தான். நேந்திரப்பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கனிஞ்சு பழுத்திருக்கக்கூடாது, ரொம்ப பழுத்திருக்கக்கூடாது, ஓரளவுக்கு வந்து பழுத்திருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வெளியே பேட்டர் வந்து கோதுமை மாவில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா மாவு வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மைதா மாவுனா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பழம்பொரி நல்லா ரெடியான பின்னாடி இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. மீதி இருக்கிற பழத்தையும் பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து கேரளா டீ கடையில் சுட சுட வந்து ஃபாஸ்ட்டாக வந்து விற்கக்கூடிய ஒரு ஸ்நாக் தாங்க இது. எனக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்கு. அடிக்கடி எங்கள் அம்மா வந்து செஞ்சு கொடுக்குற ஒரு ஸ்நாக் தான். ஸோ வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.